கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்படும் என்றால் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த குடும்பங்களிலே ஐஸ்வர்யம் காணப்படும், சகல செழிப்புகளும் உண்டாயிருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்படும் என்றால், உண்மையாய் வாழும்போது அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் மாத்திரமே பரிபூர்ண நன்மைகளை, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே உண்மை இல்லை, பொய்களையே பேசுகிறார்கள், உண்மையே அங்கே இல்லை. குடும்பத்திற்குள்ளே உண்மை இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே உண்மை இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே உண்மை இல்லை. உண்மை இல்லை என்றால் கர்த்தரால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். ஆம் பிரியமானவர்களே, பரிபூர்ணமான ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதத்தை உண்மையோடு இருந்தால் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே ஐஸ்வர்யம் காணப்படும். ஆனால் நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, குறுக்கு வழியிலே சீக்கிரத்திலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை ஏமாற்றினால், மற்ற குடும்பத்தை வருத்தப்படுத்தினால், மற்றவர்களை வேதனைப்படுத்தினால் அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய தண்டனை வெளிப்படும். ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு குடும்பத்தை ஏமாற்றும் பொழுது, மற்ற குடும்பத்துக்குரிய பொருட்களை அபகரிக்கும் பொழுது, அவர்களை வஞ்சிக்கும் பொழுது, அவர்களை ஏமாற்றும் பொழுது, அவர்களுடைய உடைமைகளை, சொத்துக்களை பறித்து கொள்ளும் போது அங்கே கர்த்தருடைய தண்டனை வெளிப்படும். யாரெல்லாம் உண்மையாய் வாழாமல் மற்றவர்களை ஏமாற்றுகிறார்களோ, மற்றவர்களுடைய குடும்பங்களை ஏமாற்றுகிறார்களோ, அவர்களுடைய பணத்தை ஏமாற்றுகிறார்களோ, அவர்களுடைய சொத்துக்களை ஏமாற்றுகிறார்களோ, இந்த குடும்பத்திற்கு அங்கே கர்த்தருடைய தண்டனை வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஆனால் ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்படுகிறதா? அல்லது ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை ஏமாற்றுகிறோமா? பொய் சொல்லுகிறோமா? திருடுகிறோமா? வஞ்சிக்கிறோமா? மற்றவர்களை ஏமாற்றுகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது களவு செய்யாதிருப்பாயாக என்கிறார், பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் ஈச்சியாதிருப்பாயாக என்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே திருடுகிறார்கள், களவு செய்கிறார்கள், மற்றவர்களுடைய பொருட்களை ஆசைப்பட்டு அதை திருடிக்கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்களை பார்த்து அவர்களுக்குரிய காரியங்களை திருடி வாழ்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பிறனுக்குள்ள யாதொன்றையும் ஈச்சியாதிருப்பாயாக என்கிறார். ஆனால் மற்ற குடும்பத்தை பார்த்து ஈச்சுகிறார்கள். அவர்களைப் போல தாங்களும் மாற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உழைப்பை திருடுகிறார்கள், அவர்களுடைய பொருட்களை திருடுகிறார்கள். திருடும் போது அங்கே தேவனுடைய தண்டனை வெளிப்படும். மற்றவர்களுடைய குடும்பங்களை அவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது, மற்றவருடைய காரியங்களை திருடும் பொழுது, அவர்களுடைய சொத்துக்களை ஏமாற்றும் பொழுது, அவர்களை ஒடுக்கும் பொழுது இந்த குடும்பத்திற்கு அங்கே தேவனுடைய தண்டனை உண்டாகும். இதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. நம்முடைய குடும்பங்களிலே உண்மை காணப்பட வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே உண்மை காணப்பட்டது. அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று அங்கே கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே உண்மை இருந்தது, உத்தமம் இருந்தது, கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தார். அதனால் அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவருடைய கண்ணீரை பார்த்து
கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மிடம் அந்த உண்மை காணப்படுகிறதா? கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கும்போது அவர் ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். ஆனால் துணிகரமாக மறுபடியும் பாவம் செய்தால் தேவனுடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் நம்முடைய தண்டனைகளை பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அதனால் இனிமேல் நமக்கு தண்டனையே கிடையாது, நாம் நீதிமான்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் தவறு செய்தால் தண்டனை உண்டு. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது எல்லாமே தண்டனை தான். ஆனால் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இனிமேல் தண்டனையே கிடையாது. இனிமேல் எது செய்தாலும் பாவம் இல்லை என்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வஞ்சிக்கிற உபதேசங்கள், சாத்தானின் உபதேசங்கள், கள்ள போதனைகள், இவைகள் எல்லாவற்றையும் இருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொண்டு அதற்கு விலகி வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். எதற்காக? பாவங்களுக்கு செத்து நம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக. நீதியாய் வாழ்கிறோமா? நேர்மையாய் வாழ்கிறோமா? அதற்காக தானே சிலுவையிலே மரித்தார். மறுபடியும் பாவம் செய்வதற்கல்ல, மறுபடியும் பொய்யில் நிலைத்திருப்பதற்கல்ல, திருடுவதற்கல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஆனால் பொய்யை விரும்பி உண்மை இல்லாமல் வாழ்வோம் என்றால் புறம்பே இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். அவரை போலவே நாமும் உண்மையாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையாய் வாழ்வோம், நீதியாய் வாழ்வோம், பொய்யான காரியங்களுக்கு விலகி வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. எச்சரிக்கையாயிருப்போம். அவர் நமக்காக பல நன்மைகளை வைத்திருக்கிறார். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த உண்மை நமக்குள் காணப்படுகிறதா? ஒருவேளை உண்மையாய் வாழ முடியவில்லையே என்று சொல்லி யோசிக்கிறீர்களா? கர்த்தருடைய பாதப்படியில அர்ப்பணியுங்கள், மனம் திரும்ப அர்ப்பணியுங்கள், வாஞ்சியுங்கள். வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது அவர் நமக்கு கிருபையிலே கொடுப்பார். உண்மையாய் வாழ நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஆனால் பாவம் செய்யும் போது, துன்மார்க்கமாய் வாழும் போது கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுவார். அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையோடு வாழ்ந்து கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்காமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும். அந்த ஒரு எண்ணத்திற்குள்ளே நாம் வருவோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுத்தான். எதனால்? பண ஆசையினால். பண ஆசை அவனுக்குள் வந்தது. வேதத்திலே நாம் பார்க்கும்போது அவன் திருடனானபடியினால் என்று எழுதியிருக்கிறது. அவனுக்குள் பண ஆசை. கடைசியிலே முடிவு எப்படி இருந்தது நமக்கு நன்றாகவே தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக யோசித்து பார்ப்போம். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக செய்வோம். உண்மையாய் வாழ்வோம் என்றால் பரிபூர்ண நன்மை. ஆனால் குறுக்கு வழியிலே எப்படியாவது யாரையாவது ஏமாற்றி வளர்ந்து விடலாம் என்று நினைத்தால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் உண்மையாய் வாழும்போது, மனம் திரும்பி வாழும்போது நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பங்களை என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமையினால் நிரப்புவீராக, உடைய கிருபையினால் நிரப்புவீராக. ரிபலபர ஷபலப தீபலபர கர கதுரபலா ரியான் தரதர சந்தரதர ஹந்துரி பல ஹரதுரி கபாலபர ஹரது. அப்பாமுடைய வல்லமையினால் நிரப்புங்க. உடைய இரத்தத்தினால் பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்தவித சத்துருவின் கிரியைகளோ, பிசாசின் போராட்டங்களோ, தந்திரமான வல்லமைகளோ பிள்ளைகளை ஒன்றும் செய்யக்கூடாது. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவியின் கனிகளினால் நிரப்புங்க. உடைய வரங்களினால் நிரப்புங்க.
யாரெல்லாம் வேலைகள் செய்கிறார்களோ அந்த வேலையிலே உண்மையும் உத்தமமா இருக்க பிள்ளைகளுக்கு கிருபையில கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண நன்மைகளை பெறுவான் என்று சொல்லி எங்களோடு பேசினீர். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகள் செய்யற தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ அந்த எல்லா காரியங்களையும் நீக்கி என் தேவனீர் ஆசீர்வதிங்க. புது பலனை கொடுங்க. உடைய வல்லமையினால் நிரப்புங்க. உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். பிள்ளையோட எல்லைகள் பெரிதாகட்டும். எந்த ஒரு தீங்கான காரியங்களோ சத்துருவின் போராட்டங்களோ நாசமோசங்களோ பிள்ளைகளை ஒன்றும் செய்யக்கூடாது. உடைய இரத்த கோட்டைகளை மூடி வைத்து மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த குடும்பங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.